வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து யமதர்மராஜன் வேடம் போட்டுக்கிட்டு வீட்டில் எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு, அதுலேயும் பர்டிகுலராக விஜயாவை ரொம்பவே பயமுறுத்தி டிசைனாக டைலாக் பேசிகிட்டு இருக்க எல்லாரும் பயந்து திகைச்சு போயிருக்காங்க. ஏங்க இங்கே வாங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு விஜயா கத்த, அங்கே வர்ற அண்ணாமலை முத்துவை பார்த்துட்டு, டேய் முத்து, என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க எல்லாருக்கும் பொசுக்குன்னு ஆயிடுது. ஓ அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா திரும்பி பாக்குறாங்க. விஜயா மட்டும் அப்படின்னு ஆச்சரியமா கத்திக்கிட்டு கோவத்தோட முத்துவோட முகத்தை பக்கத்துல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. முத்துவும் அவங்க பக்கத்துல கொண்டு வந்து முகத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு விளையாட்டு காட்ட, நீயா அப்படின்னு விஜயா கேட்ட அப்படின்னு முத்து தலையாட்டிட்டு இருக்காரு. ரோஹிணி திகைச்சு போய் நிக்க, இன்னுமே மனோஜ் அவங்க பின்னாடி தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா இது வேஷம்னு அண்ணாமலை கேட்குறாரு. கண்டிப்பா இதுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல போறாரு முத்து. மீனா, ரவி, ஸ்ருதி எல்லாருமே கொஞ்சம் தைரியமா இப்பதான் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. சும்மாப்பா, இவங்க யாருக்குமே தெரியல, நீதான்ப்பா கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கிற அப்படின்னு முத்து ரொம்பவே சந்தோஷமா சொல்ல, அடச்சி இவன் தானா அப்படின்னு மனோஜ் கேட்க, ஏங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் இவன், என் உயிரை எடுக்க பாக்குறாங்க, எனக்கு அப்படியே இதையுமே நடுங்கிடுச்சு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. ஏங்க எனக்கு அப்பவே தோணுச்சு நீங்களா தான் இருக்கணும், எதுக்கு இப்போ வேஷம் போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு மீனா கேட்குறாங்க. இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த முத்து, அது ஒன்றும் இல்லை மீனா, ஒரு சவாரி இறக்கி விடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே டிவியில் நடிக்கிறவங்களுக்கு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு, யமன் வேஷம் போட்ட ஆளுக்கு சரியா டைலாக் பேச வரல, நாம தான் நிறைய கண்ணதாசன் பாட்டெல்லாம் கேட்டு பழகி இருக்கோம்ல, நேராக அவங்களும் டைலாக் பேச சொல்லி கேட்டாங்க, நானும் பேசினேன், உடனே இந்த மாதிரி மேக்கப் போட்டு மாற்றி விட்டுட்டாங்க, நல்லா டைலாக் பேசி நடிச்சேன்னா 2000 ரூபா பணம் கொடுத்தாங்க, அதை பேண்ட் பாக்கெட்டில் கீழே காரில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, அப்போது அங்கே பேசின டைலாக்கு தான் இவ்வளோ நேரம் இங்கே பேசுனீங்களான்னு ஸ்ருதி கேட்குறாங்க. ஆமாம், நல்லா இருந்ததா அப்படின்னு ஒரு வாய்ஸை மாற்றிக்கிட்டு டைலாக்கை சொல்லிக்கிட்டு கதையை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அட்டகாசமாக சிரிச்சிட்டு இருக்காரு. ஸ்ருதியும் ரவியும் ரொம்பவே மனசு விட்டு சிரிச்சிட்டு, டேய் அம்மா உன்னை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்கடா அப்படின்னு ரவி சொல்ல, அவங்க அம்மாவை பார்த்துட்டு, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்படிடா அப்படிங்கிற முத்து அண்ணாமலை கிட்ட வந்துட்டு, அப்பா இவங்க யாருமே கண்டுபிடிக்கலப்பா, பார்த்த உடனே முத்து என்ன பாரு அதுதான் பண்ணி அப்படின்னு முத்து சொல்ல, டேய் என் பையனை எனக்கு பார்த்தா தெரியாதாடா, வேஷத்தை தான் போட்ட, அங்கேயே கலைச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அது சும்மா உனக்கு காட்டலான்னு வந்தேன்ப்பா, இந்தா மீனா கூட தான் கண்டுபிடிக்கலன்னு கொஞ்சமா குறைப்படுறாரு முத்து. உங்க குரலை கேட்ட உடனே எனக்கு தோணுச்சு, சரி என்னதான் பண்றீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு மீனா சமாளிக்க, அப்பா இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுதாப்பா, எமனே பொய் சொன்னாலும் பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்குவான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, முகத்தை ஒரு வெட்டு வெட்டுறாங்க, போடா நாயன்ற மாதிரி விஜயா. அண்ணாமலை விஜயாவை பார்த்துட்டு, என்ன விஜயா உனக்கு இப்படி வேர்த்திருக்குன்னு கேட்க, பின்ன இவன் எமனாட்ட வந்து பயமுறுத்துனா ஒரு நிமிஷம் என் உடம்பே ஆடி போயிடுச்சு அப்படின்னு விஜயா சொல்ல, ரோஹிணிக்கு கொஞ்சம் உள்ளுக்கு சந்தோஷமா இருக்கு, என்னைக்கா இருந்தாலும் எமன் நம்மளை தேடி வந்துதானே ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா முகத்துல பயம் கூடுது, ரோஹிணிக்கு உள்ளர குளிர் காத்து அடிக்குது, எப்படியோ அந்த லூசு பை அவனுக்கு தெரியாமையே நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஏன்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஒருத்தர் வீட்டுக்கு வர, அப்பா இவர் தான்ப்பா எனக்கு இதெல்லாம் கொடுத்தவரு அப்படின்னு முத்து சொல்ல, உனக்குன்னு கொடுக்கலப்பா, இத வாடகைக்கு எடுத்த காஸ்டியூமை திருப்ப கொடுக்கணும்ல, அப்பா கிட்ட காட்டணும்னு சொன்ன, எவ்வளவு நேரம்ப்பா, வண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, கழட்டி கொஞ்சம் சீக்கிரம் கொடுப்பா அப்படின்னு அவர் சொல்ல, அண்ணே என்ன டென்ஷன் ஆகாதீங்கன்னு, கீழே கார்கிட்ட வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப கழட்டி அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கப்ப கையில இருக்க கதையை புடுங்கிக்கிட்டு, சீக்கிரம்ப்பா அப்படின்னு அவர் வெளியே போறாரு. சரிண்ணே அப்படின்னு முத்து திரும்பிக்கிட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரூம்குள்ள போக, இங்க ஸ்ருதி ரவி இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி வாங்க மாமா சாப்பிடலாம், அத்தை வாங்க சாப்பிடலாம், வாங்க ஸ்ருதின்னு மீனா கூட்டிட்டு போக, விஜயா மட்டும் அங்கேயே நிக்கிறாங்க. ஏன் வரலையான்னு அண்ணாமலை கேட்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம், பசி போயே போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயா அந்த பக்கமா போக, பசியும் செத்து போச்சான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலை சாப்பிட போறாரு. எல்லாரும் போனதும் ரோஹிணியும் மனோஜும் மட்டும் அங்க நிக்கிறாங்க. முத்துவோட யமன் வேஷத்தை பார்த்து ஆன்ட்டி எப்படி பயந்து போனாங்க பாத்தியா
அப்படின்னு ரோகிணி கேட்க, ஆனா இன்னும் அவங்க சிவப்பு கலர் புடவை கட்டலையே அப்படின்னு மனோஜ் ரொம்பவே வருத்தமா சொல்றாரு. அதுவும் சீக்கிரமா நடக்கும், வா அப்படின்னு பெரியவள்ளி ரோகிணி போக மனோஜ் கூடவே போறாரு. எல்லாருமே சாப்பிட்டு கிளம்பி இருக்க முத்து பாலை குடிச்சிட்டு இருக்காரு. மீனா மந்திரிச்சு விட்ட மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. மீனான்னு கூப்பிட ம்ங்கிறாங்க. என்ன நீ ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு அவர் கேட்க, எதை பத்தின்னு கேக்குறாங்க மீனா. அதான் யமன் கெட்டப்ப பத்தி. ஷூட்டிங்ல எல்லாருமே கிளாப் அடிச்சாங்க தெரியுமா, நீ எதுவுமே சொல்லல அப்படின்னு முத்து கேட்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, நீங்க பேசாம நடிக்க போலாங்கிறாங்க. அப்படிங்கிறன்னு முத்து கேட்க, ஆமாங்க, ஒருவேளை உங்களுக்கு நடிக்கிறது நல்லா வந்துச்சுன்னா கார் ஓட்டுறது சைடு வேலையா வச்சுக்கோங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஆஹா, நமக்கு எப்பவுமே கார் ஓட்டுறது தான் முதல் வேலை. மீனா, பல பேர் இப்படிதான் இருக்கிற தொழிலை விட்டுட்டு பறக்கிற தொழிலுக்கு போவான். அங்க அவனுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம திரும்ப பழைய தொழிலுக்கு வரலாம்னு பார்த்தா பழைய தொழில் இப்ப அவன் கையை விட்டு போயிருக்கும். நான் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, நல்ல தெளிவா தான் இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. அம்மா தான் பயங்கரமா பயந்துட்டாங்கல்ல அப்படின்னு முத்து சிரிச்சுட்டே சொல்ல, ஆமாங்க, நல்லா பயந்துட்டாங்க, ஆனா இப்ப அதோட விளைவெல்லாம் எனக்கு தான் வரும் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன சொல்ற நீங்கிறாரு முத்து. ஆமா, அப்புறம் அத்தை உங்க மேல கோவத்தெல்லாம் காட்ட முடியாதுல்ல, ஏன் மேல தானே காட்டுவாங்க, எதுக்கு அவங்களை இப்படிலாம் பயமுறுத்துனீங்க அப்படின்னு மீனா கேட்க, எங்க அம்மா பயப்பட மாட்டாங்கன்னு நினைச்சேன், அவங்க என்னமோ பயங்கரமா பயந்துட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல, மாமா என்ன நினைப்பாரு, அவருக்கே மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்கிறாங்க மீனா. இல்ல இல்ல, எங்க அப்பா இதெல்லாம் ரசிப்பாரு அப்படின்னு முத்து ஜாலியா சொல்ல, உங்களுக்கு தெரியாதுங்க, பசங்களுக்குள்ள சண்டை வர்றது, பசங்க அம்மா கிட்ட சண்டை போடுறது, அம்மா பசங்க கிட்ட சண்டை போடுறது, இதெல்லாம் ஒரு அப்பாவா அவரால் தாங்கிக்க முடியாது. எங்க வீட்லயே நாங்க ஏதாவது சும்மா சத்யாவை திட்டா எங்க அப்பா வெளியில எதுவும் சொல்ல மாட்டாரு, மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாரு. ஒரு நாள் அப்படிதான் சத்யா ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு நாங்க எல்லாரும் திட்டோம். அதுக்கு எங்க அப்பா எங்க கிட்ட எதுவுமே சொல்லல, அவனுக்கு மட்டும் நைட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு மீனா சொல்ல, ஆமால்ல, நான் அப்பாவை பத்தி யோசிக்கவே இல்லை. சில நேரத்துல நீ சொல்றது தான் கரெக்டா இருக்கு மீனா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசிடுறேன், என்ன தோணுதோ அதை சொல்லிடுறேன், சுத்தி இருக்கவங்கள பத்தி நான் யோசிக்கிறதே கிடையாது, அந்த பிரச்சனை என்கிட்ட இருக்கு. ஆனா ஒண்ணு மீனா, அந்த கெட்டப்ப போட்டதுமே முதல்ல எனக்கு யாரு ஞாபகத்துக்கு வந்தா தெரியுமா, அம்மா கிடையாதுன்னு முத்து சொல்ல, வேற யாருன்னு ஆர்வமா கேக்குறாங்க மீனா. இதுதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே, இப்ப முத்துவே அத அந்த அருண் தான் சொல்றாரு, அவன் தான் எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வந்தான், அப்படியே அந்த வேஷத்திலேயே போய் அவன் கழுத்துல பாசக்கயிறை போட்டு ஒரு இறுக்கி அப்படின்னு முத்து வெறியோடு சொல்லிட்டு இருக்க. ஏங்க, போதும் போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, பாவ புண்ணியத்தை பத்தியெல்லாம் பேசுனீங்க, இப்ப நீங்களே அவரை கொடுமைப்படுத்துறத பத்தியெல்லாம் பேசுறீங்க, இதெல்லாம் பாவம் கிடையாதா அப்படின்னு மீனா கேட்க, நான் சும்மா நினைச்சேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்ல, நினைக்கிறதும் ஒரு பாவம் தான், ஒருத்தருக்கு துரோகம் நினைக்கிறது, ஒருத்தங்களை அழிக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே பாவம் தான், மனசுல தப்பா நினைக்கிறதே பாவம் தான் அப்படின்னு மீனா சொல்லி முடிக்க, ஆமா ஆமா கரெக்டு தான், ஆனா என்னமோ அவனை பார்க்கும்போது மட்டும் இந்த பாவ புண்ணியத்தெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு அவனை அப்படியே ஏதாவது பண்ணணும்னு தான் எனக்கு தோணுது மீனா அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க இப்பதானே சொன்னேன் அப்படிலாம் நினைக்க கூடாதுன்னு அப்படின்னு மீனா சொல்ல, சரி சரி நான் நினைக்கல, ஆனா நீ இந்த பாவம் புண்ணியம் இதை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறேன்னு கேக்குறாரு. அவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் புண்ணியம் அப்படின்னு மீனா சந்தடி சாக்குல சிந்து பாடிட மறுபடியும் பால் டம்ளர் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிற முத்து, புரியுது, நீ அப்படி வர்றியா, நீ சொல்றது கரெக்டா கூட இருக்கலாம், ஆனா இதுல சரியானவங்களை சேர்த்து வச்சாதான் புண்ணியம், இதுவே தப்பானவங்களை சேர்த்து வச்சோன்னு வையே அதுதான் பெரிய பாவம் அப்படின்னு முத்து கவுண்டர் கொடுத்துட்றாரு. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வர்றேன் நான் மீனா ஆரம்பிக்க, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், இந்த விஷயத்துல நீ சரியில்லை மீனாங்கிறாரு முத்து, நீங்க தான் எல்லா விஷயத்துலையும் கரடு முரடா இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல, பலாப்பழமும் வெளியில கரடு முரடா தான் இருக்கும், ஆனா உள்ளர இனிப்பா இருக்கும், அப்படிதான் இந்த முத்துவும் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற முத்து டென்ஷனா பாலை மொத்தமா குடிச்சிட்டு டம்ளரை கீழே வச்சிடுறாரு. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்க விஜயா ரூமோட கதவு பலமா தட்டப்படுது. விஜயா அண்ணாமலைய, என்னங்க
என்னங்கன்னு கூப்பிட்டு பார்த்துட்டு இந்த நேரத்துல யாரு அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க ரூம் கதை வந்து திறக்கிறவங்க அப்படியே அதிர்ந்து போயிடுறாங்க. ஏன்னா அங்க ஒரு அழகான எரும மாடு ஒரு 50 பவுன்ல நெக்லஸும் 60 பவுன்ல ஆரமும் ஒரு 70 பவுன்ல கிரீடமும் வச்சுட்டு நின்னுட்டு இருக்கு. கதவுக்கு முன்னாடி காலை பறிச்சுக்கிட்டு அந்த இடத்தையே புழுதி மண்டலமாக்கிக்கிட்டு மா அம்மான்னு கத்திட்டு இருக்குது. விஜயா அதை பார்த்து பயத்தோட அதிர்ந்து போய் நின்னுட்டு இருக்க. முத்து சிரிச்சிட்டு இருந்த மாதிரி ஹஹான்னு யாரோ சிரிக்கிற சத்தம் கேக்குது. அந்த சத்தம் வர்ற இடத்த எரும மாடு பார்க்க விஜயாவும் பாக்குறாங்க. காலங்காலமா வர அந்த டிஷ்க்குன்னு ஒரு சவுண்டும் புகை மண்டலமும் வர அதுல இருந்து யமதர்மன் வெளியே வர்றாரு. ஆனா அந்த யமதர்மன் முத்து மாதிரியே தான் இருக்காரு. விஜயா அப்படின்னு பயந்து நடுங்கி போய் நிக்கிறாங்க. அவங்களால ஒரு ஸ்டெப் இந்த பக்கம் அந்த பக்கம் கூட எடுத்து வைக்க முடியல. ஸ்லோ மோஷன்ல வர யமதர்மராஜன் விஜயாவோட முகத்துக்கு முன்னாடி வந்து கருப்பு கயிறை காட்ட, வந்துட்டியா? ஐயோ, நான் எந்த பாவமும் பண்ணல, நான் பாவம் பண்ணல, என்ன ஒண்ணும் பண்ணாத, என்ன ஒண்ணும் பண்ணாத, என்ன ஒண்ணும் பண்ணாத, ஐயோ என்னை விட்டுடு அப்படின்னு சுத்தி வர பின்னாடியே வந்துட்டு இருக்காரு யமதர்மராஜன். என்னை விட்டுடு, நான் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க. பம்பர கயிறை வீசுற மாதிரி யமதர்மன் வீச அது கரெக்டா விஜயாவோட கழுத்துல சுத்திக்குது. யமதர்மன் ஹஹான்னு அட்டகாசமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. விட்டுடு, என்னை விட்டுடு, வேண்டாம், விட்டுடு அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்கப்போ கயிறு அவங்க கழுத்துல இருந்து போயிடுது. விஜயா அப்படியே சரிஞ்சு பெட்ல விழுந்துடுறாங்க. ரொம்பவே காமெடியான தென்னை மட்டையில பிபி செஞ்சு ஊதுற மாதிரியான மியூசிக் பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்க. விஜயாவோட போட்டோ வச்சு அதுக்கு மாலை போட்டு ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க. மீனா அதுக்கு பூஜை பண்ண ரெடியாக ரொம்பவே வருத்தமா மனோஜ் நின்றுட்டு இருக்காரு. பக்கத்துல ரோஹிணியும் அடுத்த பக்கத்துல ஸ்ருதி, ரவி, முத்துவும் தலையை தொங்க போட்டுட்டு நிக்கிறாங்க. அண்ணாமலை வழக்கம் போல ஒரு சோஃபா சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. அப்போ முத்து மெதுவா அவர்கிட்ட வந்து, அப்பா நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம்ப்பான்னு சொல்ல, என்ன முடிவுன்னு அண்ணாமலை கேட்க, சொல்றேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே பரசுவும் அவரோட ஒய்ஃபும் வர்றாங்க. வாங்க மாமா அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலை கண்ணாடியை போட்டுக்கிட்டு அவங்கள பாக்குறாரு. ஏண்டா பரசு வந்திருக்கான்னு முத்துக்கிட்ட கேட்க, அம்மா போய் 1 வருஷம் ஆச்சுப்பா, நீ எத்தனை நாள் தான் இப்படி தனியா இருக்க போற அப்படின்னு முத்து ரொம்பவே சோகமா சொல்ல படக்குன்னு எழுந்து நின்று பார்த்துட்டு இருக்காரு அண்ணாமலை. ஆமா அண்ணாமலை, உனக்குன்னு ஒரு துணை வேணாமா அப்படிங்கிற பரசு கூட வந்த லேடியை காட்டி, இவங்க பேரு தேவிகாங்கிறாரு. ஆமாப்பா, நானும் பரசு மாமாவும் சேர்ந்து இவங்கள உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு முத்து சொல்ல ரோஹிணி மனோஜ் என்னடான்ற மாதிரி பாக்குறாங்க. டேய் முத்து, என்னடா இதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா, உனக்குன்னு யாருமே இல்லப்பா, நீ இவங்கள கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல ரோஹிணிக்கு சிரிப்பா வருது. விஜயா இன்னும் மனசுல தாண்டா இருக்கான்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா அம்மா மனசுல இருக்கட்டும்பா, இவங்க வீட்டுல இருக்கட்டும்பா அப்படின்னு முத்து ரைமிங்க சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா மாமா, அவர் சொல்றதும் சரிதான், இனிமே நீங்க தனியா இருக்க கூடாது அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. ஏண்டா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்னடா சொல்லுவாங்கன்னு அண்ணாமலை கேட்க, அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்கப்பா, அவங்களா வந்து பாத்துக்க போறாங்க. நைட்டு உனக்கு தண்ணி வேணும்னா பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியா வந்து எடுத்து தர போறாங்க, அதனாலதான் சொல்றேன்ப்பா, அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல ரோஹிணி நடக்கிறதெல்லாம் ஒரு கிண்டலோட பார்த்துட்டு இருக்க. மத்தவங்க எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போட பாக்குறாங்க. அப்பா இன்னையில இருந்து அவங்க தான்ப்பா எங்களுக்கு அம்மா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ரவி அதை விட கூடுதலா ஒரு படி ஜாஸ்தியா நடந்து அம்மா அப்பா பக்கத்துல வந்து நில்லுங்கம்மாங்கிறாரு. உடனே ஸ்ருதியும் வெல்கம் டு த ஃபேமிலி நியூ ஆன்டி அப்படின்னு அவங்க கையை தட்டி கொடுக்குறாங்க. டேய் மனோஜ், அவங்கள அம்மான்னு கூப்பிடுறா அப்படின்னு முத்து சொல்ல, என்னாலெல்லாம் முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல எல்லாரும் திகைச்சு போய் மனோஜ் பாக்குறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம அம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் நம்ம அம்மா போயிட்டாங்கடா, இனி இவங்க தாண்டா நமக்கு அம்மா, அவங்களுக்கு பதிலா இவங்க, புரியுதா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு பெரிய விடுதலைன்னு நினைக்கிற ரோஹிணி, ஆமா மனோஜ், இனிமே நம்மளை யாரும் பிரிக்க மாட்டாங்க, இவங்க தான் எனக்கு ஆன்டி அப்படின்னு ரோஹிணி சொல்லிட, மா அப்படின்னு மனோஜ் கண்ணுக்குட்டி மாதிரியே கூப்பிட அந்த அம்மா நெகிழ்ந்து போய் பாக்குறாங்க. தாய் பாசம் பெருக்கெடுத்து ஓடுது அவங்க கிட்ட இருந்து. அப்பா பாருப்பா, மனோஜே கூப்பிட்டான்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலை பேசாம அப்படியே நிக்கிறாரு. பரசு கிட்ட முத்து ஜாட காட்ட, அண்ணாமலை பசங்க ஆசைப்படுறாங்கல்ல, எல்லாம் உன் நல்லதுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. புது பொண்ண வாங்கன்னு மீனா கூட்டிட்டு வந்து அண்ணாமலை பக்கத்துல நிறுத்துறாங்க. அப்பா வாங்கப்பா அப்படின்னு அவரை கையை பிடிச்சி
ரவி கூட்டிட்டு போப்பாங்கிறாரு அண்ணாமலையும். அண்ணாமலை விஜயாவோட போட்டோ வச்சிருக்க ஸ்டூல் கிட்ட வந்து நிக்க அந்த லேடியும் அங்க வந்து தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறாங்க. அண்ணாமலை அவங்களையே முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க மாமா அப்படின்னு ஒரு தாம்பாளத்துல இருக்க மாலையை நீட்டுறாரு முத்து. அப்படின்னு வேகமா வர்ற பரிசு மாலை ரெண்டையும் கையில எடுத்துக்கிட்டு அண்ணாமலை பொடிப்பா அப்படின்னு ஒரு மாலையை அவர் கையில கொடுக்க வாங்கிக்கிறாரு. இன்னொரு மாலையை எந்தாமான்னு அந்த லேடி கிட்ட கொடுக்குறாங்க. போடுப்பான்னு சொல்ல அண்ணாமலை அந்த மாலையை அந்த லேடி கழுத்துல போட்டு விடுறாரு. அந்த லேடியும் அண்ணாமலை கழுத்துல போட்டு விடுறாங்க. இந்தாப்பா இது அவங்க கழுத்துல கட்டு அப்படின்னு தாலி கயிறை கொடுக்க அந்த கையில வாங்குற அண்ணாமலை விஜயாவை ஒரு பார்வை பார்த்துட்டு விஜயாவோட போட்டோவை ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த லேடி கழுத்துல கட்டுறாரு. கட்டாதீங்க கட்டாதீங்க ஏங்க கட்டாதீங்க ஏங்க கட்டாதீங்க ஐயோ கட்டாதீங்க ஏங்க கட்டாதீங்க அப்படின்னு காத்துல கைய வீசி சண்டை போட்டுட்டு இருக்காங்க விஜயா. அவங்க உதச்ச உதையில கீழே விழாம தப்பிச்சு அண்ணாமலை எழுந்து உட்கார்ந்துடுறாரு. ஏய் விஜயா என்ன அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்க. கட்டாதீங்க அப்படின்ற விஜயாவுக்கு அப்பதான் அண்ணாமலை குரல் கேட்கவும் அப்படியே நிறுத்திக்கிறாங்க. ஏ விஜயா என்னாச்சுன்னு கண்ணாடியை போட்டுட்டு கேக்குறாரு அண்ணாமலை. இன்னமும் அந்த தென்னமட்ட பிபி சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கு. நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு விஜயா கேட்க ஆமா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்ல அப்ப நீங்க ஒன்னும் கட்டலையேன்னு கேக்குறாங்க விஜயா. என்ன கட்டுறது 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை கட்டணும், அதுக்கப்புறம் உன்னைய கட்டினேன், அப்புறம் எதையும் கட்டலையே, கனவு ஏதாவது கண்டியான்னு அண்ணாமலை கேக்குறாரு. ஒன்னும் இல்ல நீங்க படுத்துக்கோங்கிறாங்க விஜயா. கெட்ட கனவு ஏதாவது கண்டிருப்ப தண்ணி எடுத்து குடிச்சிட்டு படு அப்படிங்கிற அண்ணாமலை பிளாட் ஆயிட விஜயா எழுந்து போய் தண்ணி பாட்டில் எடுக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள சாமியார் சொன்னது ஞாபகம் வருது. ராத்திரி நேரத்துல சிவப்பு கலர் புடவை மாத்திரமே கழிக்காம் அப்படின்னு அவர் சொன்னது மைண்ட்ல வர உடனே வாட்டர் பாட்டில வச்சுட்டு ஓடுறாங்க விஜயா. வார்ட்ரோப திறந்து மேல கீழன்னு தேடிட்டு ஐயோ எங்க காணோம் அப்படிங்கிற விஜயா ஒரு ரெட் கலர் சாரி எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு ஓடி வர்றாங்க. இப்போ கொலவை தான் பேக்ரவுண்டா ஓடிக்கிட்டு இருக்கு. திரும்பி படுக்கிற மீனா இதை பாத்துடுறாங்க. முத்துவை எழுப்பி விட்டு ஏங்க அத்தைக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு முழிச்சிருக்கும் போது ஆடுற பழக்கம் தானே இருக்கு, தூக்கத்துல நடக்கிற வியாதி எல்லாம் இல்லங்கிறாரு முத்து. அப்போ புதுசா ஏதாவது வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல ஏன் அப்படி சொல்றேன்னு முத்து கேக்குறாரு. அங்க பாருங்க அத்தை இப்பதான் நடந்து போனாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு பார்க்க முத்துவை எட்டி பார்த்துட்டு யாரையுமே காணோம், நீ முழிச்சுக்கிட்டே கனவு கண்டிருப்ப போல அப்படின்னு முத்து சொல்ல இல்லைங்க இப்பதான் கிச்சனுக்குள்ள போனாங்க, லைட்டு கூட போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு மீனா சொல்ல கிச்சனுக்குள்ளையா அப்படின்னு எட்டி பார்க்குற முத்து ஒருவேளை தண்ணி எதுவும் குடிக்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல தண்ணி தான் அவங்க ரூம்குள்ள எடுத்து வச்சிருக்கேனே, உள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல கதவை பூட்டிக்கிட்டாங்களா கிச்சனுக்குள்ளையா அப்படின்னு முத்து கேட்க அப்படிங்கிறாங்க மீனா. ரெண்டு பேரும் கொக்கு மாதிரி தலையை நீட்டி பார்த்துட்டு இருக்க கதவை திறக்கிற சத்தம் கேக்குது. ஏங்க வராங்க அப்படின்னு மீனா சொல்ல ரெண்டு பேருமே ஒன்னும் தெரியாத மாதிரி படுத்துக்கிறாங்க. விஜயா ரெட் கலர் புடவை பிளவுஸை மாத்திக்கிட்டு அவங்க ரூம்குள்ள போயிட மறுபடியும் முத்துவும் மீனாவும் எழுந்து உட்கார்ந்து பாக்குறாங்க. ஏங்க அத்தை வரும்போது வேற புடவை கட்டி இருந்தாங்க, இப்ப கிச்சன்ல இருந்து சிவப்பு கலர் புடவையில போறாங்க அப்படின்னு மீனா சொல்ல ஆமா மீனா நீ சொல்றது எனக்கே புதுசா தான் இருக்கு, அம்மா மூஞ்சில எதையோ பார்த்த பயம் தெரியுது அப்படின்னு முத்து சொல்றாரு. அந்த இருட்டிலையும் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்துருக்காருன்னா அவரோட ஐசைட் எவ்வளோ பெருசா ஷார்ப்பா இருக்கணும், அடேங்கப்பான்னு தோணுது நமக்கு. அந்த டிப்ஸ் சொன்னா நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம அவங்க எப்பவும் நடந்து போற மாதிரி இல்ல, இங்கே எங்கேயும் பார்க்காம அவங்க பாட்டுக்கு நேரா போயிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல ஆமாங்க எனக்கும் ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு மீனா சொல்ல தூக்கத்துல நடக்கிற வியாதியை கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா தூக்கத்துல இப்படி புடவைய மாத்திக்கிட்டு நடந்து போற வியாதியை இப்பதான் கேக்குறேன், ஒன்னும் புரியல படு அப்படின்னு முத்து படுத்துட மீனா ஒரே பயமும் குழப்பமுமா உட்கார்ந்துருக்காங்க. மறுநாள் பொழுது விடியுது. விஜயா அதே ரெட் கலர் புடவையில சாமியை கும்பிட்டு நெத்தில விபூதியை வச்சுட்டு வந்து உட்காடுறாங்க. ரோஹிணி அவங்க ரூம் கதவு திறந்துட்டு வெளியே வரலான்னு பாக்குறவங்க விஜயா அங்க ரெட் கலர் புடவையில உட்கார்ந்து இருக்கத பார்த்து டன்னா சந்தோஷப்பட்டு மனோஜ்னு வந்து கூப்பிட்டுட்டு நிக்கிறாங்க. லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க மனோஜ் தலையை கூட நிமித்தாம என்னன்னு கேட்க வா மனோஜ் வெளியில வந்து பாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்னங்கிறாரு. நான் சொன்னேன்ல ஆன்ட்டிக்கு பயம் வந்துருச்சுன்னு, நீயே வந்து பாரு வா அப்படின்னு கைய பிடிச்சி ரோஹிணி கூட்டிட்டு போக இரு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். மனோஜும் வந்து கதவுல எட்டி பாக்குறாரு. அங்க விஜயா ரெட் கலர் புடவையை கட்டிட்டு சில மாதிரி உட்கார்ந்துருக்க அவருக்கு ஒரே திகைப்பா இருக்கு. அதே திகைப்போட அப்படியே அவர் உள்ளர வர ரோஹிணி கதவை லாக் பண்ணிட்டு பின்னாடி வர்றாங்க. ஆமா
நேத்து ராத்திரி தூங்கும்போது வேற புடவை கட்டி இருந்தாங்க, இப்ப சிகப்பு கலர் புடவை கட்டி இருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆன்ட்டிக்கு அந்த சாமியார் மேல நம்பிக்கை வந்துருச்சு. ஏற்கனவே அவங்களுக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப அதிகம். இப்ப சாமியார் சொன்னதை கேட்டு சிவப்பு புடவை கட்டிட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல அந்த அளவுக்கு அம்மா பயந்துருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல இந்த முத்து எம வேஷம் போட்டுட்டு வந்தான்ல அதனாலதான் ரொம்ப பயந்துருக்காங்க. அவனுக்கே தெரியாம அவன் நமக்கு நல்லது பண்ணியிருக்கான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல மனோஜ் யோசனைய பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்க வர்ற முத்து அம்மாவை பார்த்துட்டு அப்பா அப்பான்னு கூப்பிடுறாரு. ஏங்க மாமா பக்கத்துல கடைக்கு போயிருக்காருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே காஃபி கப்போட மீனா வந்து நிக்க, ஏன் அவர் எது கடைக்கு போனாரு? ஏதாவது வேலை இருந்தா நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு முத்து கொஞ்சம் கோவமா கேட்க, இல்லங்க நான் எதுவும் வாங்க சொல்லல, மாமா தான் அவருக்கு ஏதோ வாங்கணும்னு போயிருக்காரு அப்படின்னு அரை மணி நேரமா காஃபி கப்பை கையில வச்சிட்டு இருக்க மீனா அத்தை அத்தை அப்படின்னு அவங்க கிட்ட வந்து நீட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2-3 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் விஜயா சுயநினைவுக்கு வந்து அந்த கப்பை வாங்கிக்கிறாங்க. என்னங்க அப்படின்னு மீனா மெதுவா முத்துக்கிட்ட கேட்க அவரும் தெரியலையேங்கிற மாதிரி கையை காட்டுறாரு. குட் மார்னிங் மீனான்னு சொல்லிக்கிட்டு ஸ்ருதி வர்றாங்க. அண்ணாமலையை எதையோ வாங்கிக்கிட்டு கையில ஒரு கவரோட உள்ள வர்றாரு. விஜயா அப்படின்னு அவரு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளர வர, ஏன்பா நீ ஏதோ கடைக்கு போனேன்னு மீனா சொன்னா, உனக்கு ஏதாவது வேணும்னா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல, என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு முத்து கேட்க, ஏன் எனக்கு போய் வாங்க தெரியாதாங்கிறாரு அண்ணாமலை. வாக்கிங் போனேன் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் விஜயா கீழே கீரை விற்கிற வந்திருக்கா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, கீரையா அப்படின்னு விஜயா எதுவுமே புரியாம உட்கார்ந்துருக்க. கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது, வர சொல்லி இருக்கிறேன், கீழே போய் வாங்கிக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்ன சாப்பிட்டாலும் தினமும் ஒரு கீரை சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, நான் வாங்கிக்கிறேங்கிறாங்க விஜயா. அப்போ அக்கான்னு ஒரு சத்தம் கேட்க மேலேயே வந்துட்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு வாசல் கிட்ட போக விஜயா திரும்பி பாக்குறாங்க. அங்க கீரை கூட இடுப்புல வச்சுக்கிட்டு நேத்து அவங்க கனவுல வந்த இந்த லேடி வந்து நிக்கிறாங்க. விஜயா அவ்வளவுதான் பயங்கரமா மிரண்டு போறாங்க. அவங்க நினைப்புல அண்ணாமலை அந்த லேடிக்கு தாலி கட்டுறது தெரியுது. அக்கா வாக்கா, எல்லா கீரையும் ஃப்ரெஷ்ஷா இருக்குது, சிறுகீரை, முளைக்கீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, எல்லா கீரையும் இருக்குக்கா, வந்து வாங்கிக்கக்கான்னு அந்த லேடி கூப்பிட்டு இருக்காங்க. அடியே கனவுல வந்த நீ இப்ப நேர்லயே வந்துட்டியா அப்படின்னு விஜயா கோவமும் பயமுமா எழுந்து நிற்கிறாங்க. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோவில் ஆமா விஜயா எங்கன்னு பார்வதி முத்துக்கிட்ட கேட்குறாங்க. அம்மா உள்ளதான் இருக்காங்கன்னு ரூமை கையை காட்டுறாரு முத்து. பார்வதி நடக்க ஆரம்பிக்க, ஆமா இது என்ன பை பெருசா இருக்குன்னு கேக்குறாரு. நானும் விஜயாவும் ஃபங்க்ஷனுக்கு போறோம்ப்பா, அதுக்கு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன்னு பார்வதி சொல்ல, இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்குங்கிறாரு முத்து. இது அதுக்கும் மேல அப்படின்னு பார்வதி ரூம்குள்ள போயிட, அப்பா அம்மா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறாங்க போல அப்படின்னு முத்து கேட்க, ஆமா ஏதோ பிறந்த நாளுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ரூம் கதவு திறக்குது. அங்க பஃப் கை வச்ச ஜாக்கெட் போட்டு பாவாடை தாவணியில பார்வதியும் விஜயாவும் வெளியே வந்து நிற்கிறாங்க. என்ன கலாட்டா நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.